ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? 10 நிமிஷத்தில் ஒரு தக்காளி சாதம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த தொக்குக்கு நீங்கள் ஒரு வெங்காயம் எடுத்தீங்கன்னா அதுக்கு 3 தக்காளி வேணும். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு வெங்காயம் 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதுவே 2-3 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 பெரிய வெங்காயம் ஒரு 6-7 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளியை ஆட் பண்ணுங்கள். தக்காளியை பொடியாக நறுக்கிக்கோங்க. எவ்வளோ பொடியாக நறுக்குனா கூட ஓகே தான், ஆனால் மிக்சியில் போடாதீங்க. கட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு நம்ம ஒரு துளி தண்ணி கூட சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணி இல்லாமல் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நீங்கள் கிளறும்போது நல்லா அதை நசுக்கி விட்டு அப்படியே கிளறுங்க. அப்போ தான் ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் வடித்து வச்சுருக்க சாதம் எவ்வளோ வேணுமோ போட்டு கிளறினீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு தக்காளி சாதம் ரெடி. நிஜமாலே பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.